அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மக்களுக்கும் என்னுடைய கட்சிக்காரருக்கும் மோடிக்கும் என்னுடைய அண்ணாமலைக்கும் எல்லாருக்கும் மதியம் வணக்கம். என்னன்னா, இப்போ அண்ணாமலை எப்போ அண்ணன் சாவோம் தினம் காலியாக காத்துருங்கிறாங்க அந்த கட்சிக்காரர். இந்த குமரன், குடியாத்த குமரன், திருச்சி வேலுசாமி, இந்த டிஎம்கே கட்சிக்காரங்க, இந்த கட்சிக்காரெல்லாம் இப்போது எப்போ அண்ணன் சாவோம் தினம் காலியாகுன்னு காத்துங்கிறாங்க. அண்ணாமலை எப்போ பதவி விட்டு வெளியே தூக்குவாங்க, நம்ம 1000 கோடி 5000 கோடி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கனவு கூட நினைக்காதீங்க. இங்கே பாரு, எப்போ கீழே விழுவான், எப்போ சாய்வான் அண்ணாமலை காத்துருங்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. எப்போ சாய்வான் இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அண்ணாமலை என்றைக்கும் 26 அவர் தான் சிஎம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புல் மேட்டருக்கெல்லாம் நாங்கள் மிரட்ட மாட்டோம், புரியுதா? நீங்கள் எவ்வளோனா பெட்டிஷன் போடுங்க, எவ்வளோ நீ போங்க, டெல்லி வரைக்கும் போய் எங்கேனா போய் மோடி வரைக்கும் எல்லாம் நம்ம பக்கம் தான், அவங்க எல்லாமே நம்ம பக்கம் தான் சப்போர்ட் ஆகுறாங்க. அண்ணாமலை அவ்வளோ சீக்கிரம் தூக்கவே முடியாது. நீங்கள் நினச்சிருக்கலாம் முடியாது. எப்போ நான் சாகுவான், எப்போ காத்துனுங்கிறியா, எப்போ கீழே விழுவான், ஜெயிச்சிடலாம் நாம் அப்படின்னு. அண்ணாமலை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கீழே விழ மாட்டாரையா? அவர் எப்பவுமே சூப்பர் ஸ்டாரு, சின்ன குழந்தை கூட தெரியும். ஏன்னா இந்த கோவிந்தராஜ் வரைக்கும் நானும் விட மாட்டேன், கிருஷ்ணகிரி கோவிந்தராஜ் விட மாட்டேன். எப்போ அண்ணன் சாகுவான் தினம் காலியாகும் அப்படிதான் உங்களுக்கு எண்ணம். ஏன்னா குடியாத்த குமரன் இப்போ சந்தோஷமா உனக்கு? இப்போ சந்தோஷமா? எப்போ தூக்குவான்னு காத்துனுங்கிறீங்க, அப்படித்தானே? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கண்ணா, வேலைக்கு ஆகாது, புரியுதா? வேலுசாமி, திருச்சி வேலுசாமி, உனக்கும் சொல்கிறேன், யாருமே அண்ணாமலை கீழே தள்ளணும்னு நினைக்கிறீங்க. தர்மம் ஜெயிக்கும்டா, தர்மம் ஜெயிக்கும். தர்மம் என்னைக்குங்க பாரு, தர்மம் என்னைக்கும் கீழே சாயாது, தெரியுமா? அக்கிரமம் அழிஞ்சு போயிடுவீங்க. அண்ணாமலை உழைக்கிறோன்னு 1008 குறை சொல்கிறீங்களே, நீங்கள் ஏமாற்றி கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறதுக்கு திசை திருப்புறீங்களா? மக்களை திசை திருப்புறீங்க. மொத்தம் மறந்துடணும், நீங்கள் பண்ணுற விளையாட்டுத்தனெல்லாம் மறந்துடணும். அப்புறமா ஒரு கோழி பிரியாணியும் காசு 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவீங்க. 40 ஜெயிச்சிங்க. எதனா பணம் இல்லாத ஜெயிச்சிங்களா? சொல்லு, நான் பணம் இல்லாத ஜெயிச்சிங்களா? 4 லட்சம் ஓட்டு வாங்கிக்கிறாரு அவர், பணமே இல்லாத. உங்களால் ஒரு ஓட்டு வாங்க முடியுமா? துட்டு இல்லை, 1 ரூபா செலவு பண்ணாத வாங்க முடியுமா உங்களால்? அதான ஆம்பளை? 1 ரூபா உங்களால் செலவு பண்ண தகுதி இல்லாத வாங்க முடியுமா? யார் விட்டார் பணமோ அப்போட்டா மாமியாட்டார் பிறந்த எடுத்து மருமக தானம் பண்ணுற மாதிரி எடுத்து திருடி வச்சு பணமெல்லாம் கட்சிக்கு செலவு பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவீங்க. கோடிக்கணக்கு பரம்பரையாக நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. இந்த நாட்டு மக்களெல்லாம் நாசமாக போட்டோம். என்னையா அதெல்லாம் நடக்குது? அண்ணாமலை எப்போ விழுவான், எப்போ சாவான்னு காத்துருக்கிறீங்களா என்ன? இங்கே பாரு, எழுதி கடவுளுக்கிறாரு. இன்னைக்கு அப்பயே தண்டனை உண்டு. அந்த காலத்தில் தண்டனை பாட்டியா இப்போ பேரம் பண்ணா பிள்ளைக்கு வரும், அப்படி வரும். இப்போல்லாம் அவன் பண்ண பார்த்தா நீ தான் அனுபவிக்க போறீங்க. என்னையா நினச்சிக்கிறீங்க மனசில்? ஐயோ பாவனம், அவர் ஏதோ போனால் இவன் எடப்பாடியெல்லாம் போய் பெட்டிஷன் போட்டால் அவருக்காக ராஜினாமா பண்ணிடுவாங்களா? அவர் தூக்கிடுவாரா? அண்ணாமலை எடுத்துருவாங்களா? இதெல்லாம் ஆகிறதில்ல. என்னைக்கும் சொல்கிறேன், நேர்மைக்கு என்றைக்கும் காலம் இருக்குது, புரியுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது கண்ணா, நடக்காது, புரியுதா? நடக்காது. நீங்கள் அண்ணாமலை தூக்கிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் 26 அவர் தான் சிஎம், அடித்து சொல்கிறேன், சிஎம் அவர் தான். நீங்கள் என்ன குட்டிக்காரனை போட்டாலும் சரி, இல்லை எது போட்டாலும் சரி, என்ன இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இன்றைக்கும் சொல்கிறேன், நேர்மையாக சொல்கிறேன். இங்கே பாரு, அவன் அடங்கிக்காங்க. நாட்டுக்கு எவன் நல்லது போடுறானோ அவன் விட்டு கொடுங்க, புரியுதா? இந்த மாதிரி திமிரில் அழிஞ்சு போகாதீங்க. குமரன், இந்த டிஎம்கே கட்சி, முக ஸ்டாலின் எல்லாருமே சொல்கிறேன், எதுக்கே உங்களுக்கு அந்த மாதிரி கொலவேரி? உங்களுக்கு தில்லுன்னு தான் ஃபைட் பண்ணுங்க. ஒருத்தனை காலி பண்ணிட்டு நீங்கள் பெரிய ஆட்சி பண்ணிட்டு நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. பரம்பரையாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குங்க. இன்னைக்கு வளரணும் விடு, நல்லது பண்ணுறவங்க விடியா? ஏன்னா உங்களுக்கு பேராசை இல்லை, நீ என்ன செய், அதுக்கும் துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கே நீங்கள் சும்மா மனசில் டென்ஷன் பண்ணி கிடக்குறீங்க? அண்ணாமலை எப்போ கீழே விழுவானு தானே காத்துனுக்கிறீங்க, எப்போ தூக்குவானான்னு பார்த்துக்கிறீங்க. அதெல்லாம் ஆகாது, நடக்காது கண்ணா, நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. இப்பயும் சொல்கிறேன், என்னைக்கு அண்ணாமலை கெத்த நிற்பா,
26 ஜெயிக்கிறது நாங்கள் தான், புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்பயும் சொல்கிறேன், அண்ணாமலை தான் ஜெயிப்பார், சிஎம் அவர் தான் அடுத்த டைமு 26 ஞாபகம் வச்சுக்காங்க. அதே இப்போ அப்படியே சம்பாஷியில் என்னென்ன அடுத்த டைம் வரவங்களா இல்லையான்னு தான் கோடிக்காவது சம்பாஷியில் வேற என்ன இருக்குது? எதுக்கே உங்களுக்கு அந்த கொலவேரி? நாட்டு மக்கள் நல்லது பண்ணுறோன்னா பணமெல்லாம் அங்கேருந்து தான் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வருது, மோடி கிட்ட தான் வருது. என்ன செஞ்சுருக்கிறிய சொல்லு? அதே அரிசியை ஒழுங்காக போடுறதில்ல, அரிசி வீட்டில் ரேஷன் இது ஸ்கூல் பசங்க சத்துணவு திட்டம் ஒழுங்காக போடுறீங்களா? அது கிடையாது. உடனே எல்லாம் நான் போடுதுன்னு சொல்லி பேர் வாங்கிக்கிறேன். 100 நாள் திட்ட காசு எங்கேருந்து வருது சொல்லு? எங்கேருந்து வருது? எல்லாம் அங்கேருந்து தானே வருது. 100 நாள் கணக்கு போட்டு அங்கே 50 நாள் வேலை செஞ்சுட்டு 50 நாள் காசு நீங்கள் கொள்ளடிச்சிருக்கீங்க. அங்கே அதில் பல கோடி ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். எல்லாம் சம்பாதிச்சுனே இருங்க. இங்கே சம்பாதிக்கிறவங்களாம் நடுத்தல் நிற்கிட்டோம். இங்கே பாருங்க, எச்சரிக்கை உங்களுக்கு. கட்சிக்காரர் எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி, உண்மையாக இருங்க. உண்மையாக இருந்தால் இல்லைங்க, உண்மையாக இல்லைன்னா வீட்டில் அவன் வேலையை பாருங்க. நீ ஏன் சும்மா வந்து அடுத்தவனுக்கு குடசல் கொடுத்துங்கிறீங்க? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், அண்ணாமலை வந்து கீழ்த்தான் நினைக்காதீங்க. நான் தீ குளிக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன், இருக்கேன், புரியுதா? இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், இதுதான் சொல்லுவேன். என்னன்னா இப்போ குமரன் அதே மாதிரி தான் அனாவசியம் பேசிக்கிறான், கும்பி எடுக்கிறான் அவனை. அது மாதிரிலாம் அனாவசியம் யாரும் பேசக்கூடாது கட்சியில். அண்ணாமலை யார் பேசினாலும் சரி நான் விடவே மாட்டேன், புரியுதா? வணக்கம். ஆனால் பொதுமக்களுக்கும் என்னுடைய அண்ணாமலை 26 நீங்கள் வெற்றி செஞ்சு கண்டிப்பாக நான் தயவு செஞ்சு கேட்குறேன். அண்ணாமலைக்கு அவர் தான் ஜெயிப்பார். இப்போ அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, கடவுளை சோதனை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் தான் வந்து மாநில தலைவர், அவர் தான் சிஎம். அடுத்தது 26 அவர் தான். நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். நான் உண்மையான செய்தி தான் போட்டிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு விளையாட்டு, சும்மா விளாட்றாங்க இந்த கட்சிக்காரருக்குள்ளே. எப்போ அண்ணன் சாகுவான் தின்ன காலியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இதுதான் வந்து உண்மை. கண்டிப்பாக இது உண்மையான வார்த்தை, நீங்கள் பாருங்கள். இது சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமாக உண்மை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையாக சத்தியமாக தான் சொல்லுவேன். உண்மையாக தான் பேசுவேன். உண்மை தவிர எதுவும் பேச தெரியாது. நான் சொல்வதெல்லாம் உண்மை, யாரும் ஒன்றும் இல்லை. வணக்கம்.